எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இசிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சாட்டர்டே அன்னைக்கு வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஏப்ரலில் அந்த 23 எலெக்ஷன் நடந்ததில்ல தமிழ்நாட்டில், அதில் வந்து இந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் ரிவைஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா 85.15%லேருந்து 85.10க்கு வந்து கம்மியாயிருக்கு. அதாவது 0.05% டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இசிஐ வந்து இனிமே ரிலீஸ் பண்ணலை. அந்த இது கரெக்டான அந்த இது போலிங் அந்த எக்ஸிட் போல் இனிமே தான் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த ஆஃப்டர் 29th அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஃபைனல் போலிங் டேட்டாவும் ப்ரொவிஷனல் டேட்டாவும் வந்து அது இனிமே தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடையில இசிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒரு பூத்துலேயுமே வந்து அதாவது ரீபோலிங் அப்படிங்கிறது வந்து தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதான் மறுவாக்கெடுப்பு ஏதாவது அங்கே ப்ராப்ளமாக இருந்தது மிஷின் இல்லாட்டி வேறு ஏதாவது அங்கே சர்ச்சைகள் ஏதாவது இருந்ததுன்னா திரும்பி வந்து அதை வாக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்துவாங்க. அந்த மாதிரி வந்து எதுவும் அங்கே தேவை எதுவும் இல்லை அந்த மாதிரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இந்த சென்னையோட அந்த வெரிஃபிகேஷன் எக்ஸசைஸ் அந்த இது இசிஐயோடதில் வந்து சென்னையில் வந்து எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 72,000 அதாவது வந்து ஓட்டர்ஸோடைய அந்த இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு 16 தொகுதிகளில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 72,000 வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால ஓட்டர்ஸோட அந்த எண்ணிக்கை இப்போ வந்து போலிங் பர்சன்டேஜ் வந்து 83.7 to 86.2 ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த 75,064 அந்த போலிங் ஸ்டேஷன்ஸ்லேயும் நாங்கள் வந்து ஸ்க்ரூட்டினி பண்ணிட்டோம். அங்கே வந்து நோ நீட் ஆஃப் அந்த நோ ரீபோலிங் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரெக்கமெண்ட் பண்ணலை அப்படிங்கிறதையும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க இசிஐ. அதாவது இந்த இசிஐயோட ப்ரொவிஷனல் டேட்டா பிரகாரம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓட்டர்ஸ் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 4,87,000 4,87,99,141 ஓட்டர்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதை ஓட்டு போட்டிருக்காங்க. டோட்டலாக வந்து 5,73,43,291 வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டதில் இவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓட்டை வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த எலிமினேஷன் அந்த எஸ்ஐஆர்லாம் போனது போக இருக்கிறதுல இவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இசிஐ வந்து இந்த சாட்டர்டே அன்னைக்கு 3 PM அந்த இதை வந்து டேட்டா வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. கரூர் டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து ஹையஸ்ட் போலிங் அந்த பர்சன்டேஜாக வந்திருக்கு. அதாவது 92.65% அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, லாஸ்ட் இயர் செப்டம்பரில் வந்து இந்த ஸ்டாம்பேட் நடந்தது கரூரில். அந்த நிகழ்வு வந்து அந்த டிவிகே தலைவர் அந்த விஜய் அங்கே வந்து ரேலி பண்ணும்போது வந்தது. அதுக்கப்புறமும் வந்து இங்கே நல்லா வந்து ஒரு பெரிய வரவேற்பு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு நியூஸு. ரெண்டாவதாக வந்து இந்த சேலம் டிஸ்ட்ரிக்டில் நம்ம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி இபிஎஸோட அந்த இதில் வந்து 2வது ஹையஸ்ட் டேர்ன் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஓட்டரோட அந்த இது கேஸ்ட் பண்ணது தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ், அதாவது தருமபுரி, நீலகிரிஸு, அப்புறம் திருநெல்வேலி, ராமநாதபுரம், சிவகங்கை அங்கெல்லாம் வந்து இந்த மீகர் ட்ராப் போலிங்கில் இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சென்னையில் இந்த 16 தொகுதிகளில் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக 2.5% ஜம்ப் அது இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த போஸ்டல் பலாட்ஸ் அப்புறம் அந்த டோட்டல் ஓட்ஸ் எல்லாம் அப்படி பார்க்கும்போது கேபிட்டலில் வந்து எவ்வளோனா 24.41 லேக் வந்து ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த போஸ்டல் அந்த பலாட்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த எல்டர்லி அப்புறம் எசென்ஷியல் சர்வீஸ் ஒர்க்கர்ஸு எலெக்ஷன் ஸ்டாஃப்ஸு அவங்கெல்லாம் வந்து போட்டது. அப்புறம் போலீஸ் பர்சனல்ஸு இதெல்லாம் வந்து பண்ணது வந்து 20,189 அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. நம்ம சென்னையில் வந்து அண்ணா நகரில் ஹையஸ்ட்டு அந்த இது ஓட்டு வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. 6,888ன்னு சொல்லியிருக்காங்க. வேளச்சேரி அண்ட் கொளத்தூர்லலாம் வந்து 4,300 அப்புறம் 3,900 அப்படின்னு வந்து அடிஷ்னலாக அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இனி எல்லாருமே கொஞ்சம் இனியும் போட்டிருந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து பஸ் எல்லாம் கிடைக்காம சில பேர்லாம் போட முடியல அப்படிங்கிற மாதிரி ஓட்டு வந்து காஸ்ட் பண்ண முடியல அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் இருந்திருந்தால் இனியும் வந்து ஓட் போட்டவங்களுடைய அந்த பர்சன்டேஜ் வந்து இனியும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இசிஐ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டைரக்ட் பண்ணியிருக்காங்க ரிட்டர்னிங் ஆஃபீஸரு இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் ஸ்ட்ராங் ரூம்ஸை 2 தடவை அப்படிங்கிற மாதிரி ட்வைஸு ஒரு நாளில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கு இங்கே.
எல்லாமே வந்து சீல்லாம் பண்ணப்பட்டிருக்கும் இந்நேரம் எல்லாமே. இப்போ வந்து மே 4த்து தான் வந்து அந்த ரிசல்ட் என்ன ஏது அப்படிங்கிறது தெரிய வரும் நம்மளுக்கு. இது வந்து அந்த சில பேர்லாம் வந்து பாதியில் மாட்டிக்கிட்டு இருந்தவங்கலாம் ஓட்டே போட முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. சில பேருக்கெல்லாம் வந்து அது சில பேருக்கு வந்து வேறு ஏதோ இடத்துல அந்த ஓட்டெல்லாம் வந்து ராத்திரியில் வேறு ஏதோ இதில் போட்டிருக்காங்க மிட் நைட்டில் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு வந்து நம்ம ரொம்ப அவேர்னஸோடு இருக்கணும். நம்மளுடைய ஓட்டை வந்து நம்ம விடாமல் போட்டால் தான் நம்மளுடைய தலைவரை வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம வந்து தேர்ந்தெடுக்க முடியும். மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கிறவங்க வந்து நம்ம அதை மிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு அடுத்த 5 வருஷத்துக்கு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அப்படிங்கிறனால சிரமம் பார்க்காம அதை வந்து போய் முடிக்கணும். சில பேர் வந்தும் வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி போக முடியாமல் பண்ண முடியாமல் போனது அப்படிங்கிறது ஒரு வருத்தத்திற்கிற ஒரு விஷயம். சில பேர்லாம் வந்து நேட்டிவ்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு போகவே முடியாமல் இருந்திருக்கு. அந்த மாதிரிலாம் பலவித ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. பார்க்கலாங்க, வெயிட் பண்ணி எல்லாம் நல்லதே நடக்கும்னு நம்புவோம். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.